என்னோட மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருத்தரு ஜப்பான்ல இருக்கிறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ஃபார்ட் கார் ஒண்ணு வாங்குனாருங்க. அந்த கார அவர் வீட்டு முன்னாடி வந்து நிறுத்தி வச்சிருந்திருக்காரு. அவரோட பார்க்கிங்ல கார வந்து பார்த்தீங்கன்னா, திருடி எடுத்துன்னு போயிட்டாங்க. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபார்ட் கார திருடுறது அப்படின்றது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்குது ஜப்பான் ஃபுல்லாவே. இங்கேயும் ஒரு ஓனர் பாருங்க, அதுக்கு பயந்துகிட்டு தான் டயருக்கு லாக் போட்டது இல்லாம, ஸ்டீரிங்க்கு லாக் போட்டது இல்லாம, எல்லாத்துக்கும் லாக் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா உடைச்சு எறிஞ்சிட்டு திருடுறவங்க திருடிட்டு தான் இருக்காங்க. சரிப்பா, கார் திருடு போனா என்ன? இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணிடுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் கிடையாது. நீங்க இன்சூரன்ஸ் போடும்போது ஒரு சில விஷயங்கள்ல தெளிவா இருக்கணும். இப்ப நான் எப்படி தெளிவா இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா, 19,00,000 நான் கவரேஜ் வச்சிருக்கேங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து தோணன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும், இங்க ரவுண்ட் போட்டிருக்கு பாருங்க. எனக்கு வந்து கவர் ஆகும். இப்ப திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் மாரி நம்ம புக் பண்ணி, இந்த வண்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்டேருந்து ஃபுல் அமௌண்ட்ட வந்து கிளைம் பண்ண முடியும். நெறைய பேரு இத போடாம விட்டுருவாங்க. ஏன் இத போட மாட்டாங்க அப்படின்னா, இத போட்டா இன்சூரன்ஸ் பிரீமியம் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். அதனால நெறைய பேர் போடுறதில்ல. தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க.